ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு பர்னைஸ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்த்துக்கிறது ஒரு 2 ஏக்கர் 10 சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் தாங்க. இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதில் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க, எல்லாமே ஒன் பை ஒன்னாக A to Z தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு அக்ரி லைன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ஒரு வீடு கட்டி ஒரு மலையடி வாரத்தில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவோட லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கிருக்க இந்த 2 ஏக்கர் 10 சென்ட் விவசாயம்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரத்துக்கு நியர்பையாக ஸ்ரீராமபுரத்தில் இருந்து வெறும் 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மலை அடிவாரத்தில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்லேயே அமைஞ்சிருக்கு. இதோட மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் ப்ளஸ் கரிசல் மண் இரண்டும் கலந்த மண் தாங்க. நம்மளுக்கு மலை அடிவாரம் ஓரளவுக்கு நம்ம ஒரு அடிக்கு கீழே போகும்போது சுத்த செம்மண்ணாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. மிக்சிங் மணல் தான். மணல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல சத்து உள்ள மண் ஏரியாவாக இந்த ஏரியா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், ஓரளவுக்கு நம்மளுக்கு செம்மண் பூமியாக தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரெட் சாயில் இல்லாமல் ஓரளவுக்கு செம்மண் அந்த கண்டிஷனில் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 தென்னை மரம் இருக்குங்க. வரப்பு ஃபுல்லாக பார்த்தா தேக்கு மரம் இருக்குது. அதிகபட்சம் 3 to 5 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த மரத்தையுமே வெட்டுற ஸ்டேஜுக்குமே இந்த தேக்கு மரம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் தாங்க. மழை காலன்றனால ஃபுல்லாக வெள்ளச்சோளம் போட்டிருக்காங்க. அதுபோக மாட்டுத் தீவனம் நிறையா போட்டிருக்காங்க. நான் சொன்னீங்க பார்த்தீங்களா, நம்ம இடத்த சுற்றிக்க விவசாயம், அதே மாதிரி இடத்த சுற்றிலுமே தோட்டம் தான். அந்த தோட்டம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு மோல்டு வீடு கட்டி ஒரு பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், ஹாலு, கிச்சன், போர்ட்டிகால் இதோடு சேர்த்து நம்மளுக்கு எல்லா தோட்டத்துலையுமே ஒரு வீடுமே நம்மளுக்கு கட்டி நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்காரங்க மக்கள் பூரா அங்கேயே வசிக்கிறாங்க. நம்மளுக்கு பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 100க்கு 200% கூட நம்ம கேரண்டி கொடுக்கலாம். ஏன்னா பக்கத்தில் ஆள் இல்லாட்டினா தான் நம்மளுக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கிறதுக்கு பயமாக இருக்கும். மற்றபடி பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் எல்லா தோட்டத்துலையுமே மோல்டு வீடு அங்கங்கே கட்டி பூராமே குடியிருக்காங்க. நம்ம இடத்துலையும் பார்த்திங்கன்னா கூட ஒரு ஆஸ்பட்டாஸ் போட்ட ஒரு சின்ன ரூம் இருக்குங்க. நம்ம அதையுமே தட்டி விட்டு கூட மோல்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நம்ம ஒரு இதே மாதிரி பெட்ரூமு, கிச்சனு, அட்டாச் பாத்ரூம் கூட நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ்மே நம்ம கட்டி நம்ம ஸ்டே பண்ணி தங்கியிருக்கலாம். நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரன்றதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவுன்றது இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில வீடியோக்களுமே நம்ம இதில் ஜாயின் பண்ணி காட்டியிருப்போம். பக்கத்தில் போர் ஓடுறது, தொட்டியில் தண்ணி இருக்கிறது, இது ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிடும். அதே மாதிரி பக்கத்து நேரத்தில் என்ன விவசாயம் பண்ணிருக்காங்க, தென்னை மரம்லாம் எப்படி காய்க்குது எல்லாருமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்கிறோம்ன்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளியரன்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், இதுக்கப்புறம் பக்கத்தோட தான் மரத்தில் காயின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நான் காயமே ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். மரத்தையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே காய்க்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு காய்க்கும். ஒரு மரம் குறைஞ்சது 50 to 40 காய் கம்பல்சரி இருக்குது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு 2 ஏக்கர் வாங்கி ஒரு மலை அடிவாரத்தில் இயற்கை சூழ்ந்த சூழ்நிலையில் இருக்கணும்னு நினைக்கிற நம்ம பையர்ஸுக்கும் நம்ம வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் இந்த இடம் 100% சூட்டபுளாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு இந்த ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 10 சென்ட்டுக்குமே சேர்த்து உருட்டு கான்ட்ராக்டாக நம்மளுக்கு 40 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. விலை ஃபிக்ஸடு கிடையாதுங்க. 40 லட்ச ரூபான்றது நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான், குறைச்சும் பேசலாம். ஒரு நேராகவே ஓனரை நேரடி சிட்டிங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். மற்ற யூடியூபர்ஸ் பண்ணுற மாதிரி புரோக்கர்களை ஓனர்னு சொல்லி நம்ம வியாபாரம் பண்ணுறது கிடையாது. நேரடியாகவே ஓனர்கிட்ட கொண்டு போய் டாக்குமெண்ட்டில் யார் ஃபோட்டோ இருக்கோ அவங்ககிட்ட நேராக உட்கார வச்சு பேச விட்டுருவோம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.